பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே, சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில் என்கிறதான பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே, சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவே, சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்தும நேசரின் அருகில், ஆத்தும நேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். பாவ பார சுமையத சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே, பாவ பார சுமையத சோர்ந்து தளர்ந்த என் ஜீவியமே, சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், சிலுவை அண்டை வந்ததினால் சிறந்த சந்தோஷம் கண்டதினால், இலைப்படையாது மேலோகம், இலைப்படையாது மேலோகம் ஏகுவின் பரந்தே வேகம், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சி இயேசுவை சார்ந்து நிற்பேன், எவ்வித கொடிய இடருக்கும் அஞ்சி இயேசுவை சார்ந்து நிற்பேன். அவனியில் யாகுலம் வந்தார், அவரையே நான் அண்டிக் கொண்டார், அவனியில் யாகுலம் வந்தார், நான் அண்டிக் கொண்டார். அலை மிக மோதிடும் மன்னார், அலை மிக மோதிடும் மன்னார் ஆறுதல் அளிப்பதாய் சொன்னார், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவேன், இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், இன்னல்கள் மறந்திடுவேன். திருமறையின் இசைநாதம் தேனிலும் இனிய வேதம், திருமறையின் இசைநாதம் தேனிலும் இனிய வேதம், தருமென கனந்த சந்தோஷம், தருமென கனந்த சந்தோஷம் தீர்க்கும் என் இதயத்தின் தோஷம், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன், சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில்,
அப்படியே நம் கண்களை மூடி தேவாதி தேவனை நம்ம நோக்கி பார்த்து ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அப்பா உமக்கு சோதரம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. சிலுவையின் நிழல் எங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறதப்பா, எங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்முடைய அன்பு உம்முடைய கிருபை எங்களுக்கு கிடைத்தது ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு போதும் ஐயா, நீங்க எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை வேளையில கர்த்தாவே நாங்களும் உயர்த்துகிறோம், எங்கள் தேவாதி தேவனை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, நீர் எங்களுக்கு போதும், நீர் எங்களுக்கு போதும் அப்பா. இயேசுவே, இம்மானுவேலர் எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களோடு கூட நடந்து வருகிற தெய்வமே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உம்முடைய சமூகம் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நீரே எங்களை தேற்றுகிற ஒரு தெய்வம், நீர் ஆறுதல் படுத்துகிற ஒரு தெய்வம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, சமாதானத்தை கொடுக்கிற ஒரு தெய்வம் அப்பா, அந்த தெய்வம் நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, உயர்த்துகிறோம் இயேசுவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, இயேசுவே உமக்கு நன்றி அப்பா. நீங்க போதும் மேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் மேசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே.
ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் இல்லாத ஒரு வாழ்க்கை ஆண்டவரே வீணானதப்பா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கும்போது அப்பா ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சமாதானம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் பயத்தை எல்லாம் நீர் நீக்குகிறவர். நீர் போதும் அப்பா. நீர் எங்களோடு இருக்கும்போது ஹல்லேலூயா, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை நீர் மாற்றுகிறவர், எங்களை தைரியப்படுத்துகிறவர், எங்களை தேற்றுகிற ஒரு தெய்வம் அப்பா. ஹல்லேலூயா. எல் சடாய், சர்வ வல்லவர், இம்மானுவேலர், எங்களோடு கூட இருக்கிற தெய்வமே. ஹல்லேலூயா. நீரே எங்களுடைய ஆற்றல், நீரே எங்களுடைய வலிமை, நீரே எங்களுடைய அரண், நீரே எங்களுடைய கோட்டை அப்பா. ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயர்த்துகிறோம் ஐயா இந்த நேரத்தில். ஆண்டவரே, நாங்களும் உயர்த்துகிறோம் அப்பா. நீர் எங்களுக்கு போதும், நீர் எங்களுக்கு போதும், நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உயிரின் ஊற்றே நீராவா, உலகின் ஒளியே நீராவாய். உயிரின் ஊற்றே நீராவாய், உலகின் ஒளியே நீராவாய். உறவின் பிறப்பே நீராவாய்,
வலிமையும் நீர். ஆண்டவரே, எங்களுடைய அரணும் நீர், எங்களுடைய கோட்டையும் நீர் அப்பா. ஆண்டவரே, எங்களுடைய உயிரிலும் கலந்த தேவனாய் நீர் இருக்கிறீர். நீர் எங்களுக்கு ஜீவனையை கொடுத்த ஒரு தெய்வம் அப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கும்போது எங்களுக்கு ஒரு சமாதானம், எங்களுக்கு ஒரு நிறைவு அப்பா, எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் நீர் கொடுக்கிறவர். நீர் எங்களை வாழ வைக்கிற ஒரு தெய்வம். ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. எங்களுக்கு பலனை கொடுக்கிறவர், எங்களுக்கு சத்துவத்தை கொடுக்கிறவர், எங்களுக்கு ஆற்றலை கொடுக்கிறவர் நீர் ஏசப்பா. நீர் எங்களுக்கு போதும், நீங்க எங்களுக்கு போதும் ஆண்டவரே. இந்த அருமையான ஆராதனை வேளைக்காய் உமக்கு நன்றி. இந்த நேரத்தில் கர்த்தர் நீர் எங்களோடு கூட நீர் இடைப்படுகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். மீதியான ஒவ்வொரு பகுதியும் ஆவியானவர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் ஆளுகை செய்யும். உடைய பிரசன்னம் அளவில்லாமல் நிறைந்திருப்பதாக ஆண்டவரே, உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கூட இருந்து வழி நடத்துகிறவர் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட இருக்கிறது ஒரு பெரிய ஒரு பலன், ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். கர்த்தர் நீர் எங்களுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்கள் கரத்தை பிடித்து நடத்துகிறதற்காய் உமக்கு நன்றி. எங்களோடு கூட ஒரு இம்மானுவேலராய் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். மீதியான ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதியும், எங்களோடு கூட பேசும், இடைப்படும். உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெப நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆகவே தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். வாசிப்போம். கொலோசியர்ல அந்த 3ஆம் அதிகாரத்தில் 23வது வசனமும் 24வது வசனமும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23, 24. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று அங்கே கொலோசிய சபைக்கு பவுல் எழுதுகிறார். அதாவது எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள். ஆகவே அந்த முந்தின பகுதியிலே படித்ததிலே 23 நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை நீங்கள் சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. ஆகவே ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். மனப்பூர்வமாய் செய்கிற காரியத்திலே ஒரு நல்ல ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதாவது கிறிஸ்துவை நீங்கள் சேவிக்கிறதுனால, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சேவிக்கிறதுனால, நீங்கள் பின்பற்றுவதனால, நீங்கள் அவரை ஆராதிக்கிறதுனால சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து. அப்போ அவருடைய சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் அதை சுதந்திரத்துக் கொள்வீர்கள் என்று அதை அறிந்து நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தர் நாமத்தின் மகிமைக்காக என்ன செய்யுங்க? மனப்பூர்வமாக செய்யுங்க. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போது மனுஷருக்கென்று செய்ய வேண்டாம். நம்ம எந்த காரியத்தை செய்தாலும் நாம் மனுஷரை பிரியப்படுத்துவதற்காக அல்ல, மனுஷருக்கென்று நாம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நாம் மனப்பூர்வமாய் செய்வோம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போது நாம் மனப்பூர்வமாக நம்ம கர்த்தருக்காக நம்ம செய்வதனால, கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக நாம் செய்வதனால அவருடைய சுதந்திரத்தை நாம் என்ன செய்கிறோம்? பலனை நாம் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்ளுகிறோம். அந்த பலனை, அந்த ஆசீர்வாதங்களை நாம் என்ன செய்கிறோம்? நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அது மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போது எதை செய்தாலும் என்று சொல்லுகிறார். இது சபைக்கு எழுதுகிற காரியம்தான். நீங்கள் எதை செய்தாலும் இல்லையா, அது எதுவாக இருந்தாலும் சரி, எதை செய்தாலும் கர்த்தருக்காக அதை மனப்பூர்வமாக நீங்கள் என்ன செய்யுங்க. அப்போது மனுஷருடைய பார்வைக்காக அல்ல, மனுஷருக்காக அல்ல, கர்த்தருக்காக.
அப்போது இதை நாம் எப்படி நாம் இந்த காரியத்தை நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது நான் தோற்று போனாலும் மற்றவங்க என்ன செஞ்சிடக்கூடாது, தோற்று போகக்கூடாது இல்லையா. நான் இழந்து போனாலும் மற்றவர்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்து போயிடக்கூடாது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில், கிறிஸ்தவ வாழ்க்கையில், அதாவது நம்முடைய வாழ்க்கையில் எது ஏற்படுகிறதோ அதை அவர்களுக்கும் ஏற்பட வேண்டும் என்கிற மனநிலை அல்ல. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போது நான் தோற்றதுனால அவங்களும் அந்த தோற்று போகட்டும் அப்படி அல்ல. நான் இழந்து போனதுனால அவர்களும் இழந்து போகட்டும் என்பதல்ல. ஆகவே எனக்கு எப்படி இருந்தாலும் அவர்கள் என்ன செய்யணும், தேவனாலே ஆசீர்வதிக்கப்படணும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அதை மனப்பூர்வமாக நம்ம ஒரு செய்கிற ஒரு காரியம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எண்ணங்கள் நமக்கு என்ன செய்யணும், நம்ம இருக்கணும். தோற்று போனாலும் இழந்து போனால் நமக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நாம் அவைகளுக்கு நடுவிலே நம்ம என்ன செய்யணும், மனப்பூர்வமாக நம்ம செய்யணும். என்னை போல அவர்களும் அப்படின்னு சொல்லக்கூடாது. என்னை போல அவர்களுக்கு நடக்கணும் அப்படிங்கிறத நினைக்கவே கூடாது. மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. கொஞ்ச நாட்கள் இப்போ நமக்கு ஒரு பல கோடி நம்மகிட்ட இருக்கு வைங்களேன். ஏன்னா நம்ம பல கோடி ரூபா பணங்கள் நம்மகிட்ட இருக்குது அப்படின்னா, அப்போ என்கிட்ட இருக்கிற இந்த கோடிக்கணக்கான பணம் அவர்களுக்கும் வரட்டும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? இல்லை, மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. நம்ம அப்படி சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இல்லையா, சொல்லணும் இல்லையா. நம்ம மற்றதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. நம்மை ஆசீர்வதிக்கப்பட்டால் நம்மை போல அவர்களும் என்ன செய்யணும், ஆசீர்வதிக்கப்படணும். நம்மை விட தாழ்வாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடவே கூடாது. நம்ம எந்த நிலைமையில் இருந்தாலும், எந்த நிலையில் இருந்தாலும் நம்ம செய்கிற காரியம் எப்படி இருக்கணும், மனப்பூர்வமாக இருக்கணும். மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. அப்போது நீங்கள் மனுஷருடைய பார்வைக்காய் அல்ல, நீங்கள் மனுஷருக்காக செய்யாமல் கர்த்தருக்கென்று நீங்கள் மனப்பூர்வமாய் செய்வதனால அவருடைய சுதந்திரமாய அவருடைய சுதந்திரத்தை, அவருடைய வாக்குத்தத்தங்களை, அவர் நமக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்யலாம், நாம் பெற்றுக்கொள்ளலாம். மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. சரி, அப்போது முதலாவதாக லேவி ராகமத்துடைய பிரமாண புஸ்தகத்திலே லேவி ராகமும் 22ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்திலே 29வது வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் மனப்பூர்வமாய் அதை செலுத்துங்க. அப்போது அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன, கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்துவீர்களானால் அதை என்ன செய்யுங்க, மனப்பூர்வமாக செலுத்துங்க. அப்போது இந்த ஸ்தோத்திர பலி எப்போ சொல்லக்கூடிய, இது ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பலி. அதாவது பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு பலி. மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போது நம்ம தேவன் நமக்கு அநேக நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். தேவன் நமக்கு அநேக நன்மைகளை, அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் நமக்கு தந்த தெய்வத்தை, நமக்கு தந்த ஆண்டவராய தெய்வத்தை நம்ம என்ன செய்யணும், அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும், அவருக்கு நன்றி செலுத்தணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது நம்ம ஸ்தோத்திரம் கூட நம்ம எப்படி செலுத்தணுமா, அது மனப்பூர்வமாய் செலுத்தணும். அது முழு உள்ளத்தோடு கர்த்தருக்கு என்ன செய்யணும், நன்றி செலுத்தணும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. உண்மையிலே நல்லா நினச்சி பாருங்களேன். அப்போ கர்த்தர் நமக்கு எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறார். கடந்த நாட்களில் இருந்து நாம் அநேக நன்மைகளை நாம் என்ன செஞ்சுருக்கிறோம், பெற்றிருக்கிறோம். சில பிரச்சனைகள், சில போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டாலும் கூட அவைகளுக்கு நடுவில் கர்த்தர் நமக்கு எவ்வளவோன ஒரு நன்மை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நாம் ஸ்தோத்திரம் பண்ணணும் இல்லையா. அவருக்கு நாம் என்ன செய்யணும், நன்றி செலுத்தணும். அது எப்படி செலுத்தணும், மனப்பூர்வமாய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து
நம்ம என்ன செய்யணும்? நம்ம நன்றி சொல்லணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் அதை தான் கேட்டேன், நீங்கள் இதை தந்திருக்கீங்க, அதை எப்போ தருவீங்க அப்படின்னு முறுமுறுத்துக்கிட்டே இருக்கக்கூடாது. கர்த்தர் கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நமக்கு எதை கொடுத்தாலும் அது கரெக்டாக சரியாக இருக்கும் இல்லையா? ஆண்டவர் எதை செஞ்சாலும் நமக்கு அது சரியாக இருக்கும், அது நன்மைக்கு எதுவாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு தீமையான காரியத்தை கர்த்தர் செய்ய மாட்டார். ஆண்டவர் உங்களுக்கு அதாவது ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய காரியத்தை செய்ய மாட்டார். அவர் செய்கிறார் அப்படின்னா அது எல்லாமே அது நமக்கு எப்படி இருக்கும்? நன்மைக்கு ஏதுவாகவே இருக்கும். கர்த்தர் நாமத்து மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உண்மையாகவே அந்த வீணைக்கு கொடுத்த அந்த கணவர், அந்த சபை நல்ல சபை, ஒரு கர்த்தர் மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. நல்ல சபை அப்படின்னு நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்தோத்திரம், நல்லா கனப்படுத்தக்கூடிய ஒரு சபை. கர்த்தர் மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க இல்லை? ஒரு திருமணம் முடிக்கணும் அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஒரு நல்ல சபையாக இல்லையா? அந்த ஏமா நல்ல சபையாக இல்லையா? நல்ல சபை. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. உண்மையிலே அது எனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்த ஒரு சபை. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நல்ல சபையை கர்த்தர் அந்த மகளுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார், ஆண்டவரை ஆராதிப்பதற்காக. கர்த்தர் மகிமை உண்டாவது. 50 வருஷமாக ஆகுதுன்னு சொன்னாங்க. அந்த சபை கட்டி 50 வருஷம் ஆகுது. இந்த பாஸ்ட்டுக்கு 35 வயசு தான் இருக்கும். அதற்கு முன்னாலே அந்த சபை கட்டப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நல்ல ஒரு சபையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் நல்ல சபையை தான் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆகவே யாரும் ஒன்றும் குறைஞ்ச சபைக்கு போகலை. நம்மளை விட பெரிய சபைக்கு, நல்ல சபைக்கு தான் இங்குள்ள பிள்ளைகள்லாம் போயிருக்கிறாங்க இல்லையா? இங்கேருந்து போன பிள்ளைகள் எல்லாமே நல்ல சபைக்கு போயிருக்கிறாங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் நம்ம பிள்ளைகள் தான் அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும்? ஈடு கொடுக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் பெரிதான காரியத்தை ஆண்டவர் செய்கிறவர். அப்போ தேவன் நமக்கு நன்மைகளை செய்திருக்கிறார், எவ்வளவோ நன்மைகள். ஆனால் ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். மனப்பூர்வமான நன்றி சொல்லணும். நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அந்த 2 கொரிந்தியர் 9:15 தேவன் அருளிய நம்ம சொல்லி முடியாத ஈவுக்காக ஸ்தோத்திரம். சங்கீதம் 86:13 நீர் எனக்கு பாராட்டி நமது கிருபை இல்லையா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எண்ண முடியாத அளவுக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். நம்ம எண்ணிக்கூட பார்க்க முடியாத எவ்வளவோ நன்மைகளை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட தெய்வத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? நன்றி சொல்லணும். அது எப்படி சொல்லணுமா? மனப்பூர்வமாய் சொல்லணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அழுதுகிட்டே சொல்லக்கூடாது இல்லையா? ஆண்டவரே, எனக்கு இதை தான் தந்துருக்கீங்க, என்ன எது அதை எப்போ தருவீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் கொடுக்குற எதுவுமே நமக்கு நன்றாக இருக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு அந்த பலி செலுத்துவது கூட, ஸ்தோத்திர பலி செலுத்துவது கூட நம்ம எப்படி செலுத்தணும்? நாம் மனப்பூர்வமாய் செலுத்தணும். மனவிட்டு கர்த்தரை ஆராதிக்கணும். மனவிட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இப்போ சில மனுஷங்களை பார்ப்போம் இல்லையா? சில உதவி செஞ்சோம்னா சிலவங்க வேண்டாம் வரப்புக்கு சரி ரொம்ப தேங்க்ஸ் அடிப்போம் இல்லையா? ரொம்ப நன்றி அப்படிலாங்க, ரொம்ப நன்றி. அந்த மனசு, அந்த நன்றி எங்கேருந்து வரும் அப்படின்னா அந்த தொண்டைக்கிலிருந்து வரும் இல்லையா? சரி நன்றி அப்படி இல்லை, ரொம்ப தேங்க்ஸ் இல்லையா? உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே அந்த ஆண்டவர் எதிர்பார்க்குற அந்த மனப்பூர்வமான எண்ணம் அந்த அடித்தளத்தில் இருந்து வரணும். உமக்கு தேங்க்ஸ் ஆண்டவர், நன்றி, எனக்கு செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆகவே செய்யாத நன்மைகளுக்கு கூட நீ செய்ததுக்காக ஸ்தோத்திரம் என்று கூட சொல்லலாம். நிச்சயமாக கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. செய்த நன்மைகளுக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, இன்னும் என் வாழ்க்கையில் செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்படி சொல்லி பாருங்க. இன்னும் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, மூன்றாவதாக யாத்ராமுடைய புஸ்தகத்திலே யாத்ராகமோ 25ஆம் அதிகாரத்திலே யாத்ராகமோ 25 அந்த 2 வாசிப்போம்.
25. இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவீர்கள். அப்போ அதாவது ஆண்டவர் மோசேக்கு சொல்கிறார், ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்குவதற்கு. ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கி தேவன் அதில் வாசம் பண்ணுவா இல்லையா? தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலம் அமைக்கப்படுகிறது. தேவன் வாசம் பண்ணும்படியான ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை ஸ்தலத்தை மோசேக்கிட்ட சொல்கிறார், நீ அதை செய் அப்படி சொல்கிறார். அப்போது மோசேக்கிட்ட நீ கடன் வாங்கி செய் அப்படிலாம். அப்போலாம் கடன்லாம் கொடுக்குற ஆள் கிடையாது இல்லை, எல்லாமே மேலே தானே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, எங்கே கடன் கொடுக்க முடியும் இல்லை? அப்போது அது எப்படி சொல்ல, நான் வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலத்தை உருவாக்குறதுக்கு நீ மக்கள்கிட்ட கேளுன்னு சொல்கிறார். அது மக்கள்கிட்ட எப்படி கேட்கணும் அப்படின்னா, மக்கள் எப்படி காணிக்கையை கொண்டு வரணும் அப்படின்னா, மனப்பூர்வமாய் உற்சாகத்தோடனே. ஆமாம், உற்சாகத்தில் கொடுக்கிறவன் எவனோ அவனிடத்தில் நிச்சய கேட்டுவான். எப்படி உற்சாகம், அது மனப்பூர்வம் உற்சாகம்னா எப்படி அது செய்யலாம் இல்லையா? மனப்பூர்வமாய் கொடுக்கிற காரியங்கள் இருக்கிறது. உற்சாகங்கிறது ரொம்ப அதை விட அடுத்த ஸ்டெப்பில் போகிறது. அதாவது எப்படியாவது இதை கர்த்தருக்கு கொடுத்துறோம் இல்லையா? கொடுப்போம் அப்படிங்கிறது இல்லை, இது எப்படியாவது எனக்கு சீக்கிரம் என்ன செய்யணும், கர்த்தருக்கு கொடுத்துடணும். கத்மயம் உண்டாவதா ஹல்லேலூயா. அது அந்த உற்சாகம்தான் இல்லையா? சிலவங்க கையில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க, கொடுக்கவா வேண்டாம் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா இவ்வளவு பெரிய காணிக்கை கர்த்தருக்கு கொடுக்கணுமா? இவ்வளோ பெரிய காணிக்கை கர்த்தருக்கு, கர்த்தருக்கு இல்லை பாஸ்டருக்கு. அப்படின்னா கர்த்தருக்குன்னு கொடுக்க நினச்சாதான் கொடுத்துருப்பாமே. பாஸ்டருக்கு ஒரு மனுஷனுக்கு கொடுக்க நினச்சோம்னா கொடுக்க என்ன செய்ய முடியாது. ஆனால் கர்த்தருக்காக கொடுத்தா உற்சாகத்தோடு கொடுக்க முடியும். கத்மயம் உண்டாலும் ஐயா. நான் காணிக்கை பற்றி அதிகமாக பேச மாட்டேன், ஸ்தோத்திரம். ஆகவே நான் ஏன் அப்படின்னா, கர்த்தர் சொல்லுகிறத சொல்லிதான் ஆகும். அவருடைய ஸ்தலத்தை கட்டுவதற்காக நான் சொல்கிறேன். அது அந்த உற்சாகம் கொடுக்கணும் என்ன இருக்குது, கையில் இருக்குது, கொடுக்க முடியல. அந்த மனசு இல்லாத காரியங்கள். கத்மயம் உண்டாவதா ஹல்லேலூயா. ஆகவே அப்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை அவர் செய்வார். வச்சுக்கிட்டே காலம் தாழ்த்துவது, யோசிப்பது, கொடுக்கவா வேண்டாம் யோசிப்பது இல்லையா? அப்படி அல்ல. கத்மயம் உண்டாவதா ஹல்லேலூயா. நாம் எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக கொடுப்பது. கத்மயம் உண்டாவதா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த நேரத்தில் 10,000 ரூபானா இன்றைக்கி 1,00,000 மாதிரி, 1,00,000 மாதிரி. 10,000 ரூபானா பெரிய லட்சம் அன்னைக்கு இல்லையா? ஆனால் அதுக்கு பிறகு அவங்க எனக்கு கொடுக்குற காணிக்கை எல்லாமே பேங்கில் அக்கௌண்ட்டில் வந்து ஏறிடும். கத்மயம் உண்டாவதா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்போது ஒரு குடும்பத்துக்குள்ளே அப்படி இருக்கு பாருங்கள். என்ன பிள்ளைக்கு கொடுக்க இஷ்டம்னா பெற்றோருக்கு கொடுக்க என்ன செய்யாது, இஷ்டம் இருக்கவே இருக்காது. இவ்வளவு காணிக்கை கொடுக்கணுமா அப்படின்னு 1000 ரூபாய் 10,000 ரூபாயில் 1000 ரூபா கொடுக்கறது ஈஸி. அதே 1,00,000 ரூபா அப்படின்னா அதில் 10,000 கொடுக்கறது கஷ்டம். இவ்வளோ பணம் பாஸ்டர் கொடுத்தவொன்னா பாஸ்டர் நம்ம சொல்ல கேட்பாரா இல்லையா? பாஸ்டர் எங்கேயோ என்ன செஞ்சிருவார் அப்படி நினைக்க. இது கர்த்தருக்கென்று கொடுக்குற காணிக்கை. கத்மயம் உண்டா ஹல்லேலூயா. ஆனால் அந்த காணிக்கையை எதை செலவு பண்ணாங்க அப்படின்னா, தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணினார்கள். கத்மயம் உண்டா ஹல்லேலூயா. அன்னைக்கு பெருமைக்காக நான் சொல்லலை, வரக்கூடிய காணிக்கை அதிகமாக நான் ஊழியத்துக்கு நான் செலவு பண்ணுவேன். கத்மயம் உண்டா ஹல்லேலூயா. எனக்கு சில காணிக்கை உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. எனக்கு என்ன காணிக்கை வருது போகுதுங்கிறது யாருக்குமே தெரியாது. நான் யாருக்கிட்டையும் சொல்கிறதும் கிடையாது. ஆனால் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். கத்மயம் உண்டா ஹல்லேலூயா. என்னால் முடிந்த மட்டும் கர்த்தருக்காக உண்மையாய் வரக்கூடிய காணிக்கையை நான் செலவு பண்ணுறோம். கத்மயம் உண்டா ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு தெரியும் கத்மயம் உண்டாவதா ஹல்லேலூயா. ஏன்னா குறைப்பட்டது உண்டு, அதிக நாட்கள் குறைப்பட்டிருக்கிறோம். பணம் இல்லாமல் சில காரியத்தை செய்யாமல் நாங்கள் இருந்திருக்கிறோம். பணம் இல்லாமல் செய்யாமல் நாங்கள் நிறைய நாட்கள் இருந்திருக்கிறோம். ஜனவரிக்கு காப்பி கூட கொடுக்க முடியாமல் காணிக்கையை நம்பி ஒருத்தங்கிட்ட 50 ரூபா வாங்கி காப்பியும் அந்த முறுக்கும் வாங்கி நாங்கள் கொடுத்துருக்குறோம். காணிக்கையை நம்பி இல்லையா? அந்த காணிக்கை அவ்வளோதான் வரும், 14 ரூபா 15 ரூபா அப்படி தான் வரும் கேட்கலாக்கமா.
ரொம்ப ரொம்ப நாட்களாக அப்படி தான். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. இன்னைக்கு வரைக்கும் நம்ம நிறைவாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை நிறைவாக நாங்கள் அதை பயன்படுத்திக்கிடுதோம். யாராவது எதையாவது செய்து இந்த ஊழியத்தை தாங்கிக் கொள்கிறார்கள். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்படி சொல்லுயா. அப்போது இது கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காய் கொடுக்கப்படுகிற காணிக்கை. சிலவங்கள்ட்ட எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, ஆனால் அவைகளுக்கு நடுவிலையும் கர்த்தருக்கென்று கொடுக்கிறார்கள். ஒரு சிலருடைய சம்பளத்தை நான் கணக்கு பண்ண முடியும், ஏன்னா தசம பாகம் கரெக்டாக கொடுக்குறாங்க. அப்போ நான் புரிஞ்சுக்கிடுவேன், சரி அப்போ அது இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டு ஆண்டவரே. ஆனால் சிலவங்க அப்படி இல்லை, ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க, இவ்வளோ பாஸ்டருக்குன்னு. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஆகவே 2002 இருந்து 2022 வரைக்கும் ஒரு ஃபிக்ஸடு அப்படின்னு வச்சுருவாங்க கணக்கு. இவ்வளோதான் கொடுக்கணும் பாஸ்டருக்கு, எதுக்கு மேலே என்ன செஞ்சிடக்கூடாது, கொடுத்துடக்கூடாது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு ஃபிக்ஸட் ரேட் வச்சுருப்பாங்க. அப்படி அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அப்படி அல்ல, கர்த்தருக்காக இல்லையா. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். இப்போ நாட்களில் நான் காணிக்க மற்ற ஊழியங்களுக்கு நான் கொடுக்குறேன், முடிஞ்சதை நான் கொடுக்குறேன். அதிகமாக கொடுக்க கொஞ்சமாக நான் கொடுக்குறேன். ஆனால் அதிகமாக கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்துக்கிட்டு வாரேன். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஆகவே அன்னைக்கு கொடுத்த காணிக்க நான் அன்னைக்கு கொடுக்குறேன், அதை விட அதிகமாக. போன மாதம் அதிகமாக நான் கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்துருக்குறேன். எனக்கு எவ்வளோ தேவைகள் இருந்தாலும் இப்போ நமக்கு காணிக்க வரும், இதில் இந்த ஊழியத்துக்கு நான் கொடுக்கணும். அதில் கஷ்டமான சில ஊழியங்கள்லாம் இருக்கிறது, மிஷினரி ஊழியங்கள் இருக்கிறது. கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையினால் போன தடவை நான் முன்னால் கொடுத்த மாதிரி நான் கொடுக்குறேன், அதிகமாக கொடுக்குறேன். நான் இப்போ என்ன சொல்லணும்னா, இன்னும் அதிகமாக நான் கொடுக்கணும் ஆண்டவரே, அதிகமாக நான் ஊழியங்களுக்கு செலவு பண்ணேன். இந்த ஊழியத்தில் செலவு வேறு, அதை நம்ம கணக்கு வைக்கக்கூடாது. இந்த ஊழியத்துக்கு போகிறோமே, இது வாரத்துக்கு 2800 ரூபா 150 ரூபா செலவாகும். இந்த ஊழியத்தினுடைய கணக்கு வேறு, அது தசம பாகம் காணி கொடுக்கறது வேறு. கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. ஆனால் அதனுடைய தேவைகள், கிராம ஊழியத்தினுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. கத்மயம் உண்டா. அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் எனக்கு கஷ்டம் இல்லாமல் சந்திக்கப்படுது. இந்த கீழே கிடக்கிற காணிக்கை எடுத்து என் பேக்கில் வச்சிருவேன் இல்லையா. பேக்கில் வச்சு தான் அங்கேருந்து சண்டே கிளாஸுக்கு 400 ரூபா கொடுப்பேன். அதுக்கு வரும் பேக்கில் வச்சுட்டு மிச்சத்தை கொண்டு அங்கே போயிடுவேன். அதுலேருந்து தான் அந்த காணிக்கலாம் கொடுப்பேன். எனக்கு கர்த்தர் கிருபையாய் அந்த பணத்துக்கு தேவையானது எனக்கு என்ன செஞ்சு கர்த்தர் தர்றார், ஒவ்வொரு மாதமும் தர்றார். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஆண்டவருக்காக மனப்பூர்வமாய் செலவு பண்ணுவதனால என்னுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நான் குறைபட்டு போனதில்லை. குறைவாய் இருந்தாலும் அது நிறைவாய் கர்த்தருக்காய் செய்கிறோம். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அப்படி சொல்லுவையா. அப்போது அது தேவன் வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலத்தை அமைப்பதற்காக அதை காணிக்க கேட்டு வாங்கின ஆண்டவர் சொல்லார் பாருங்க. மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கறது செய், கேளு. அழுதுகிட்டே கொடுக்கறது கேட்காது அப்படிங்கிற. நான் வாசம் பண்ணணும், தேவன் வாசம் பண்ணக்கூடிய காரியங்கள். இப்போ கிராம ஊழியத்தில் ஒரு ஊழியத்தை கட்டணுங்கிறதுல துடிப்பில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். தேவன் அங்கே ஒரு பெரிய ஸ்தலத்தை அமைக்கணும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அதுக்காக இவ்வளோ பிரயாசப்படுங்க, இவ்வளோ செலவு பண்ணுறோம். ஜனங்கள் சந்திக்கப்படணும், ரட்சிக்கப்படணும். அவங்க ஆராதிப்பதற்கு ஒரு ஸ்தலத்தை அந்த கிராமத்தில் எப்படியாவது ஸ்தாபிக்கணும் அப்படிங்கிறத. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நம்முடைய வேறு எந்த கையிருப்பு பணமும் கிடையாது, நமக்கு எந்த வேறு வருமானங்களும் கிடையாது. உடனே போய் அங்கே இடத்த வாங்கி ஆலயத்தை கட்டுவதற்கு உண்டான எந்த காரியமும் கிடையாது. எல்லாமே கர்த்தர் தான். கத்மயம் அல்லேலூயா. ஆனால் இடத்த ரொம்ப இதாக பார்த்துட்டு இருக்கு. இந்த பக்கம் இடம் வாங்கினா இந்த மக்களெல்லாம் கொண்டு வந்துடலாமா, அந்த மக்கள் இங்கே கொண்டு வந்துடலாமா, இப்படிலாம் பிளான் பண்ணி ஜெபம் பண்ணுறோம், ஊழியத்தை செய்கிறோம். இடத்த வாங்கி தந்து அமைச்சு தர்றது அது அவர் தான் தரணும். வேறு எந்த கையிருப்பு பணம் எங்கிட்ட நம்மகிட்ட கிடையாது. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. ஆராய்ச்சாலம் கட்டணுங்கிற இடத்த கால் வச்சுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக தேவன் இடம் வாங்கி கட்டி தருவார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நம்ம எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்கிற ஒரு காரியம், ஒரு மனுஷருக்காய் அல்ல, மனுஷர் பிரியப்படுவதற்காய் அல்ல, மனுஷரை பிரியப்படுத்துவதற்காய் அல்ல. நம்ம கர்த்தருக்காக செய்வது ஆண்டவர் அவருடைய சுதந்திரத்தை, ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருவார். கத்மயம் உண்டாவதாக. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போது அந்த 2 கொரிந்தியர் வாசிக்கிறோம் இல்லையா. 2 கொரிந்தியர் 9:7 அதாவது மனதில் நியமித்தபடியே உற்சாகமாய் கொடுக்கணும் நினைச்ச தேவன் என்ன செய்கிறாரா, பிரியமா
இருக்கிறார். வாசிப்போம் 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாய் அல்ல தன் மனதிலே நியமித்தபடியே கொடுக்க கடவுள். அப்போ உன் மனசுல என்ன இருக்கு அதை என்ன செய் கொடு. கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே தசம பாகம் 10:1, புதிய ஏற்பாட்டில் மனப்பூர்வமாய் உற்சாகமாய். ஆமாம், கத்மயம் உண்டு. அல்லேலூயா. ஆமாம், அது என்ன செய்யணும்? ஆமாம், அம்மிக்கு ஆமாம் குளிக்கு என்ன செய்யணும்? ஆமாம், போடணும். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அதாவது பழைய ஏற்பாடு கணக்கு, புதிய ஏற்பாடில் நீ கணக்கு இல்லாமல் என்ன செய்யணும்? அதை கொடுக்கணும். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. இப்போ நான் அதைத்தான் நினைக்கிறேன். ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அதாவது ஒரு பாஸ்டர் சொன்னார், அது எனக்கு ரொம்ப நாளாகவே மனசுக்குள்ள ஒரு உறுத்துதல். எப்படி அப்படின்னு சொன்னார்னா, நம்ம விசுவாசிகள்கிட்ட உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது, நான் சொல்கிறேன். விசுவாசிகள்கிட்ட என்ன சொல்கிறோம்? 10ல் 1 கொடுன்னு சொல்கிறோம். அப்போ ஊழியக்காரன் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறார் இல்லையா? ஊழியர் மீட்டிங்கில் பேசுகிறார். விசுவாசிகள் 10ல் 1 கொடுக்கணும். ஆனால் ஊழியக்காரன் என்ன செய்யணும்னா 10ல் 9 கொடுக்கணுன்னார். கத்மயம் உண்டாது. அல்லேலூயா. அந்த 10ல் 9 நான் கொடுக்கேன்னு சொல்கிறார். அப்போ நான் நினச்சி பார்த்தேன், அவர் வச்சிருக்கிற காரு, அவருடைய குடும்பம், தராதரம், இதெல்லாம் பார்த்தா இப்போ ஒரு அமௌண்ட் ஆகும். அப்போ அவருக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்திருக்கணும் இல்லையா? கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. நம்ம கணக்கு அழகாக போடணும் இல்லையா? அப்போ அவருக்கு எவ்வளோ காணிக்க வந்தால் ஒரு பகுதி அவருக்கு போதுமானது. நான் 9 கத்தரை கொடுக்காரன். கத்மயம் உண்டாது. அல்லேலூயா. நான் அதை ஆண்டவர் நான் 9 கொடுக்கணும் இல்லையா? ஆமாம், 9% நான் கொடுக்கணும். 1% மட்டும் தான் எனக்கு வேணும் இல்லையா? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அப்போ விசனமாக இல்லை கட்டாயமாக இல்லை, கட்டாயப்படுத்துவதல்ல. ஏன் காணிக்கையை நம்ம நெருக்கடி கொடுக்கல அப்படின்னா, கட்டாயமாய் அல்ல விசனமாயும் அல்ல. ஆமேன் போடுக்கல வண்டியில் உட்காந்து நம்ம போய் இல்லையா? கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. என்றைக்கும் அப்படி தான். அதுக்காண்டி ரொம்பவும் அந்த அதே போர்ஸ் பண்ணி எனக்கு கொடுங்க கொடுங்க அப்படின்னாங்க. அதுக்காக இல்லை, எவ்வளோ தேவைகள் இருந்தாலும் சரி கர்த்தர் நமக்கு தரணும். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ கட்டாயமாயும் அல்ல விசனமாயும் அல்ல, தன் மனதிலே நீ நியமித்தபடி என்ன செய்யணும்? கர்த்தருக்காக மனப்பூர்வமாய் கொடுக்கணும். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. இது எதற்கு பயன்பட்டது அப்படின்னா, ஊழியத்தினுடைய பெரும் பகுதி. கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. சரி, 3வதாக ரோமர்கள் நிருபத்தில் ரோமரில் 6ஆம் அதிகாரம், ரோமர்கள் நிருபத்தில் வாசிப்போம். ரோமர்கள் நிருபம் 6ஆம் அதிகாரத்தில் அந்த 17 வாசிப்போமா? ரோமர் 6, 17, 18. அடிமை. இப்பொழுது நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனாலே மறுபடியும் வாசிங்க. அந்த 17 வாசிப்போம். 17. முன்னே நீங்கள் பாவத்துக்கு அடிமைகளாக இருந்தும் இப்பொழுது உங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட உபதேச சட்டத்திற்கு நீங்கள் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனால தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ 3வது நம்ம உபதேசத்துக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படியும் இல்லையா? உபதேசத்துக்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படியும். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு நாம் மனப்பூர்வமாய் நன்றி சொல்லணும். கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கணும். 3வது என்ன செய்யணும்? மனப்பூர்வமாய் உபதேசத்துக்கு நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கத்மயம் உண்டாவதா. அல்லேலூயா. அப்போது உபதேச சட்டத்திற்கு நீங்கள் என்ன செய்யணும்? மனப்பூர்வமாய் கீழ்ப்படிந்ததுனாலே தேவனுக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கீழ்ப்படிந்ததுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் உபதேசத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணும். பிரசங்கம் பண்ணுகிறோம், தேவனுடைய வார்த்தையை பேசுகிறோம், பேசுகிறத நம்ம கேட்குறோம். பேசுவதும் கேட்பதும் அல்ல, அந்த வசனத்துக்கு அந்த உபதேசத்துக்கு நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கத்மயம் உண்டாவது. அல்லேலூயா. அப்போது அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் கூட நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 2ஆம் அதிகாரம் 40 வாசிப்போம். 2ஆம் அதிகாரத்தில் 40. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி
உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். 41 வாசிப்போம். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார். கீழே 12 வசனம் 42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும் ஜெபம் பண்ணுவதிலையும் உறுதியாய் தருது. அப்போது உபதேசத்தில் உறுதியாக இருந்தாங்க இல்லையா? அப்போ அப்போஸ்தலருடைய உபதேசம் என்ன அப்படின்னா, அதாவது அப்பம் பிக்கிறது, ஜெபம் பண்ணுவது, ஸ்தோத்திரம், இதில் அவங்க என்ன செஞ்சாங்க? உறுதியாக இருந்தாங்க. கத்மயம் உண்டாவதா, ஹல்லேலூயா. அப்போ அவருடைய உபதேசத்துக்கு அவங்க என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படிந்தாங்க. மேலே சொல்லப்படுகிறது 40 தொடர்ந்து வாசித்தோம் இல்லையா? அந்த சாட்சி, மாறுபாடு உள்ள சனிதை விட்டு விலகுவது, ரட்சிக்கப்படுவது, வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வது, ஞானஸ்நானம் பெறுவது. கத்மயம் உண்டு, ஹல்லேலூயா. இதெல்லாம் அப்போஸ்தலருடைய உபதேசங்கள். உபதேசங்கள். அப்போது ஜெபம் பண்ணணும், அப்பம் வைக்கணும், கர்த்தருடைய பந்தியில் ஐக்கியப்படணும், ஜெபம் பண்ணணும். அப்போது இதெல்லாம் அப்போஸ்தலருடைய உபதேசம். இந்த உபதேசத்தில், தேவன் கொடுத்த இந்த உபதேசத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் மனப்பூர்வமாய் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கத்மயம் உண்டாவதாக, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ அதுக்கு நாம் செவி கொடுத்து அதுக்கு நாம் என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கத்மயம் உண்டாவதாக, ஹல்லேலூயா. சொல்லுவையா, இந்த வசனம் நல்ல ஒரு வசனம். ஆமாம், அதாவது இன்னும் சாட்சி கூறி, அதிக வார்த்தையினாலும் சாட்சி கூறி, சாட்சி உள்ள வாழ்க்கை, மாறுபாடான இந்த சன்னதியை விட்டு விலகி நீங்கள் ரட்சித்து கொள்ளணும். அது மாத்திரமல்ல, வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளணும். ஆமாம், ஞானஸ்நானம் எடுக்கணும். கத்மயம் உண்டாவதாக, ஹல்லேலூயா. இதெல்லாம் அப்போஸ்தலருடைய உபதேசங்கள். இந்த உபதேசத்துக்கு நாம் என்ன செய்யணும்? மனப்பூர்வமாய் நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். கத்மயம் உண்டாவதாக, ஹல்லேலூயா. ஞானஸ்நானத்துக்கு இன்னும் நாள் அப்படின்னு நம்ம சொல்லவே கூடாது. நாளைக்கு வந்தால் நம்ம என்ன செய்ய முடியும் இல்லையா? அதான் பெரிய காரியம். நம்ம கடைசியில் நம்ம இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் எப்பவும் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் கடைசினாலும் சொல்லிட்டு இருக்கிறோம். திடீர்னு வந்து நம்ம என்ன செய்ய முடியாது. பொதுவாக அந்த வாய்ப்பை நாம் என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. கத்மயம் உண்டாவது, ஹல்லேலூயா. நானும் சொன்ன வந்தான் 60 வயசுக்கு மேலே தான் சர்ச்சுக்கு வருவேன்னு சொன்ன வந்தான் இல்லையா? ஆமாம், 60 வயசுக்கு மேலே தான் வருவேன் அப்படின்னு சொன்னேன். ஆனால் 28 வயசில் தூக்கி உள்ளே கொண்டு, ஆமாம், நையை புடைச்சின்னு செஞ்சால் உள்ளே கொண்டு போட்டார். கத்மயம் உண்டாவது, ஹல்லேலூயா. 60 வயசில் நீ வருவேன் சொன்னது அப்படி எல்லாத்தையும் அனுபவிச்சு, ஆமாம், எல்லாத்தையும் அனுபவிச்சு அதுக்கு பிறகு தான், ஆமாம், கடைசியில் கம்மூன நேரத்தில் தான் நான் என்ன செய்வேன்? சர்ச்சுக்கு வருவேன். ஆமாம், ஊழியத்துக்கு வருவேன். அதுக்கு பிறகு நீ வந்து என்ன செய்ய இல்லையா? ஆமாம், கரும்பு சக்கையான போகிற என்ன செய்ய முடியும்? அது எரிக்க கூட பயன்படாது இல்லையா? சாரெல்லாம் விட்டுட்டு 60 வயசுக்கு மேலே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தா எப்படி இருக்குல்ல? கத்மயம் உண்டாவது, ஹல்லேலூயா. தெம்பாக இருக்கும்போது இல்லை, நல்ல வயசில் நம்ம என்ன செய்யணும்? ஆமாம், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஞானஸ்நானத்துக்கு என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். கத்மயம் உண்டாவதா, ஹல்லேலூயா. அப்போ இதெல்லாம் உபதேசம். அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு நாம் என்ன செய்யணும்? மனப்பூர்வமாய் கீழ்ப்படியணும். என்ன செய்ய? ஆண்டவர் சொல்லிட்டாரே, ஆமாம், நம்ம செய்யணுமே, ஆண்டவர் கோபப்படுவாரே, அப்படி கிடையாது. அவருடைய உபதேசத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளணும். அவருடைய வார்த்தையை நம்ம என்ன செய்யணும்? மனப்பூர்வமாக நாம் ஏற்றுக்கொள்ளணும். கத்மயம் உண்டாவதா, ஹல்லேலூயா. சரி, நான்காவதாக பிலமோன். 4ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம், அந்த ஒரே அதிகாரம் தான் இந்த 14 வாசிப்போம். பிலமோன் ஈத்துக்கு அடுத்தாப்புல இருக்கிறது, அது கிடைக்காது, டக்குன்னு ஓடிடும் இல்லையா? பிலமோன் ஒரே அதிகாரம்தான், ஸ்தோத்திரம். அதில் இந்த வசனத்தை வாசிப்போம். 14 வாசிப்போம். 14 பிலமோன் தீத்துக்கு அடுத்தாப்புல புதிய ஏற்பாட்டில் 297வது பக்கம். பிலமோன், உபதியா இதெல்லாம் கிடைக்காது கைக்குள்ளே. கரெக்டாக படித்தா தான் என்ன செய்யும் தெரியும், அட்டடி தான் பார்க்கும். சரி, பிலமோனில் 14 வாசிப்போம், பக்கம் 297. ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால அல்ல,
மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்று செய்ய எனக்கு. அப்போ நீ கட்டாயத்தினால் அல்ல. அப்போ நன்மை எப்படி செய்யணுமா? மனப்பூர்வமாக செய்யணும். கத்மயம் உண்டாவதா? ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுவோம் ஹல்லேலூயா. நம்ம நன்மை எப்படி செய்யணும்? மனப்பூர்வமாக செய்யணும். எரிச்சல் பட்டு செய்யக்கூடாது. அடுத்தவங்களுக்கு உதவி நாம் எரிச்சல் பட்டு செய்யக்கூடாது. சிலவங்க ஏமாத்துறாங்க, அதுக்கு நாம் கோவப்படுகிறோம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் எரிச்சல் பட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? நன்மை செய்யக்கூடாது. கத்மயம் உண்டா? ஹல்லேலூயா. ஒரு பாஸ்டரை குறித்து உங்களுக்கு நான் சொன்னேன். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் ஞாபகப்படுத்துகிறேன். அப்போ அந்த பாஸ்டர் வீட்டுக்கு ஒருத்தர் போயிருக்கார். கையெல்லாம் கெட்டு போட்டு போய் பார்த்து, ஐயா அப்படி உதவி செய்யணும் அப்படின்னு சரின்னு சொல்லி அவர் உடனே சாப்பாடெல்லாம் கொடுத்து, அந்த பாஸ்டர் பேர் நம்ம எட்டோட்ட ஐயா இல்லையா, ஸ்தோத்திரம், அமெரிக்கன் ஆஸ்பத்திரியில் இருக்கிறார். அப்போது சாப்பாடெல்லாம் கொடுத்து அவருக்கு தேவையான உதவி செஞ்சு வண்டியில் ஏற்றி பஸ் ஸ்டாண்டில் கொண்டு பஸ் ஏற்றி விட்டுருக்கார். அப்போது பஸ்ஸில் உட்கார வச்சுட்டு பக்கத்தில் போய் சொன்னாராம், ஐயா இனிமேல் யாரையும் ஏமாத்தாதாங்க ஐயா அப்படி சொன்னார். கத்மயம் உண்டாவதாங்களே இல்லையா. இப்போ நம்ம என்ன செஞ்சுருப்போம்? நீ ஏமாத்துறியா செய்கிற, நானே எப்படிப்பட்டாலும் எனக்கு தெரியாத ஆண்டு எனக்கு சொல்லிட்டார், நீ ஏமாத்துற ஓடு ஓடு விரட்டிடுவோம் இல்லையா. ஏசுவோம் என்னென்னமோ பண்ணுவோம். என்ன ஏமாத்துறாங்க நம்ம கொஞ்சம் கோவம் வரும் இல்லையா ஏமாத்தினா. ஆனால் அவர் அவ்வளவு செஞ்சு தன் வண்டியில் கொண்டு போய் பஸ்ஸில் உட்கார வச்சு அவருக்கு தேவையான பணத்தையும் கொடுத்து, ஐயா இனிமேல் யாரையும் ஏமாத்தாதீங்க அப்படின்னு சொன்னார். அவர் பொறுமைன்னு சிகரம் அவருக்கு இல்லையா. அவர் தூத்துக்குடியில் பாஸ்டரில் அவரை நமக்கு ரொம்ப பிடிக்கும். கத்மயம் உண்டா? ஹல்லேலூயா. ஆமாம், கத்மயம் உண்டாவது? ஹல்லேலூயா. ஆமாம், வாரந்தால் வேற ஆள் தான் பிரசங்கம் பண்ணுவான், அவர் பேச மாட்டார். கத்மயம் உண்டா? ஹல்லேலூயா. அப்போது அவர் பொறுமையை பாருங்க. இவ்வளவு காரியத்தை செஞ்சு யாரையும் ஏமாத்தாதீங்க ஐயா அப்படின்னு ரொம்ப தாழ்மையாக கேட்டிருக்கார் அந்த ஏமாத்துறவங்கிட்ட. நம்மன்னா விரட்டிடுவோம் இல்லையா. கத்மயம் உண்டாவது? ஹல்லேலூயா. ஆனால் நாம் நன்மை செய்வதில் ஏமாத்துறவங்களுக்கு நாம் செய்ய வேண்டாம். ஆனால் நன்மை செய்கிறதில், அதுக்கு தகுதி உள்ளவர்களுக்கு நன்மை செய்வதில் நம்ம என்ன செய்யணும்? மனப்பூர்வமாக செய்யணும். கத்மயம் உண்டாவது? ஹல்லேலூயா. என்ன செய்யணுமே, கொடுக்கணுமே அப்படில பெற்றோர்களை என்ன செய்யணும்? கனம் பண்ண. கத்மயம் உண்டாவது? ஹல்லேலூயா. உண்மையிலே நம்ம பெற்றோர்களை நம்ம கனம் பண்ணுவதனால நம்முடைய ஆயுசு நாளுக்கு என்ன செய்யும்? ஆமாம், நீடிக்கும். அந்த வாசித்த பகுதியில் இல்லையா. கத்மயம் உண்டாவது? ஹல்லேலூயா. நம்ம எரிஞ்சு என்ன செஞ்சிடக்கூடாது? நம்ம விழவே கூடாது. நம்ம பிள்ளைகளோட சொல்லுவாங்க, அப்போ என்ன எதுக்கு நீ பெற்றீங்க? அப்போல்லாம் சில பிள்ளைகள் கேட்பாங்க, என்ன எதுக்கு நீங்கள் பெற்றீங்க, எதுக்கு என்ன வளர்த்தீங்க, அன்னைக்கு நீங்கள் கொன்று போட்டிருக்கலாமே அப்படிலாம் சில ஆட்கள்லாம் ஏசுவாங்க தாய் தப்பங்களை. அதுக்கு வசனம் இருக்குது இல்லையா. என்னை ஏன் பெற்றன்னு என்ன செய்யக்கூடாது? சொல்லவே கூடாது. நீ இந்த உலகத்து நல்லா இருக்குன்னு சொல்லி தான் ஆண்டவர் உனக்கு அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. பெற்று வளர்ப்பது இதெல்லாம் உங்கள் கடமை இல்லையா. கத்மயம் உண்டாவது? ஹல்லேலூயா. உன்னுடைய கடமை என்ன கடமை? ஆமாம், தாய் தகப்பனுடைய கடமை உன்னை பெற்று வளர்த்து ஆளாக்குவது. அப்போ உன்னுடைய கடமை கத்மயம் உண்டாவது? ஹல்லேலூயா. நீ நல்லா இருக்கும்னு செஞ்சு தானே காலப்போக்கில் வயசான நேரத்தில் நீங்கள் என்னை கவனிப்பீங்க அப்படின்னு தானே இல்லையா. எனக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போயிட்டு, ஆனால் கஷ்டமான நேரம் எங்கள் அம்மாலாம் இறக்கும்படும். நான் என்னால் உதவி செய்ய முடியாத இடத்துல நான் இருந்தேன். என்னை வளர்த்த எங்கள் அத்தை எனக்கு அவங்களுக்கு எது உதவி, ஆனால் அவங்கள டக்குன்னு இறந்துட்டாங்க. கீழே விழுந்தாங்க, அப்படியே இறந்து போயிட்டாங்க. அவங்க இருந்திருந்தால் கூட என்னால் கவனிக்க முடியாத போல் தருது. என்றைக்கு வரைக்கும் வருத்தம், எனக்கு அந்த மனசுக்குள்ளே அந்த வருத்தம் வேதனை இருக்கு. நம்ம காசை கொஞ்சம் கூட அவங்களுக்கு கொடுத்து உதவ முடியாமல் போயிட்ட அப்படிங்கிற வருத்தம் எனக்கு அதிகமாக இருக்குது. கத்மயம் உண்டாவது? ஹல்லேலூயா. அதே போல் தான் ஊழியம். என்ன பாஸ்டர்னால் அவருக்கு ஜெபம் பண்ணுறது அவருடைய கடமை இல்லையா. இந்த கடமை அவரு நீங்கள் செய்ய வேண்டிய கடமை. உங்களுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணணும், அது கல்யாணத்தை நடத்தி வைக்கணும், எல்லாம் செய்யணும், அது உங்களுடைய கடமை. அப்போ உங்கள் கடமை கத்மயம் உண்டாவது? ஹல்லேலூயா. அன்னைக்கு கூட நம்ம செக்ரட்டரியோட சொன்னேன் இல்லையா. அப்போ உங்கள் கடமை என்ன கடமை? பிள்ளைகள்கிட்ட போய் நீ எனக்கு ஒன்றுமே தர வேண்டாம், என் கடமையை முடிச்சுன்னு சொல்ல முடியுமா? பிள்ளைகள்கிட்ட எதிர்பார்க்குறோம் இல்லையா. அதே போல் தான் என்னுடைய கடமை ஜெபம் பண்ணுறது, உங்கள் காரியங்களை செய்வது. ஆனால் உங்கள் கடமை எதுவோ அதை என்ன செய்யணும்? கர்த்தருக்காக நீங்கள் செய்யணும். கத்மயம் உண்டாவதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
அதை நான் கடந்த அந்த சபையில், ஏஜி சபையில் அதை நான் அறிந்து கொண்டேன். அவங்களுடைய நடைமுறைகள், அவங்களுடைய ஸ்தோத்திரம் மதிக்கிறது, இதெல்லாம் அந்த நாகர்கோவில் சபையில் நான் கற்றுக்கிட்டேன். கத்துமயம் உண்டாவது ஹல்லேலூயா. கேளுங்க சொல்லுவாப்புல, அவ்வளோ கனப்படுத்தினேன். என்னை கொஞ்சம் கூட என்னை கஷ்டப்படுத்தவே இல்லை. இங்கேருந்து போட தான் கஷ்டம் எங்களுக்கு. அந்த அளவுக்கு அவங்க எங்களை கனப்படுத்தினார்கள். ரெடியாக காரை வச்சுருந்தாங்க எங்களை கூட்டு போது. கத்துமயம் உண்டாவது ஹல்லேலூயா. எங்களுக்கு என்னென்ன செய்யணும் அதை அப்படியே செஞ்சு கொடுத்தாங்க. அவங்க செயலில் அப்படியே எனக்கு செஞ்சு அப்படியே கனப்படுத்தினாங்க. கத்துமயம் உண்டாவதா ஹல்லேலூயா. அப்படி சொல்லுவையா. அப்போது அது அவங்களுடைய கடமை அப்படிங்கிறது இல்லையா. கத்துமயம் உண்டு. நாங்களும் கஷ்டப்படுத்த விரும்பலை, ஆனால் அவங்க அதை செய்கிறாங்க. விட்டுறக்கூடாது, அதாவது அவங்கள கஷ்டப்படுத்தக்கூடாது. அவன் மனசில் ஒரு எண்ணம் கூட சுவந்து வந்துடக்கூடாது. அப்போ நாம் நன்மை செய்வதில் நாம் என்ன செய்யணும்? உற்சாகமாக செய்யணும் இல்லையா. கடந்த கூட பார்த்தோம் இல்லையா, கலாத்தியரில் கூட அந்த வசனத்தை நம்ம பார்த்தோம் இல்லையா. நன்மை செய்வதில் நாம் சோர்ந்து போகாதபடி இருப்போம், ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செய்வதில் சோர்ந்து போயிடக்கூடாது இல்லையா. ஆமாம், நம்ம சோர்ந்து தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் என்ன செய்வோம்? அறுப்போம். கலாத்தியர் 6:9 வாசிக்கிறோம். அப்போ நன்மை செய்வதில், அடுத்தவங்களுக்கு செய்கிற நன்மையில் நம்ம சோர்ந்திருக்கிறோம், உற்சாகமாய் செய்வோம். நம்மளாம் முடிந்தது இல்லையா, முடிந்த நன்மை. கத்மயம் உண்டாவதா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு நல்லவர், நன்மை செய்கிறவர். கடைசி 5வது எஸ்ரா புஸ்தகத்தில், எஸ்ரா புஸ்தகம் 7:13 வாசிப்போம். எஸ்ரா 7:13, 7ஆம் அதிகாரத்தில் அந்த 13 வாசிப்போமே. சோத்திரம். எஸ்ரா புஸ்தகம் 7, பழைய ஏற்பாட்டில் 597ஆம் பக்கம். 7:13. நம்முடைய ராஜ்யத்தில் இருக்கிற இஸ்ரவேல் ஜனத்திலும் அதன் ஆசாரியரிலும் லேவியரிலும் உன்னோட கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாக இருக்கிற யாவரும் போகலாம் என்று நம்மாலே உத்தரவாகிறது. அதாவது எருசலேமுக்கு போகிறவங்க மனப்பூர்வமாய் போகணுமா. எருசலேம் அது தேவனுடைய ஆலயத்தை காட்டுகிறது. கத்மயம் உண்டாவதா ஹல்லேலூயா. எருசலேம் என்று சொன்னால் சமாதான ஸ்தலம். அது சமாதான ஸ்தலம். எருசலேம் அது தேவனுடைய ஆலயத்தை காட்டுகிறது, தேவனுடைய ஆலயத்துக்கு ஒப்பார்க்கிறது. அப்போது அங்கே என்ன சொல்லப்படும் அப்படின்னா, ஆமாம், அதாவது எல்லாருமே உன்னோடு கூட எருசலேமுக்கு போக மனப்பூர்வமாய் இருக்கிற யாவரும். அப்போது ஆலயத்துக்கு மனப்பூர்வமாக இருக்கிறவங்க என்ன செய்யணுமா? கத்மயம் உண்டாவது ஹல்லேலூயா. பாஸ்டர் கேட்பார் அப்படி இல்லை, என்ன செய்கிறது அப்படி இல்லை. கர்த்தருடைய ஆலயத்துக்கு நம்ம எப்படி வரணுமா? மனப்பூர்வமாய் வரணும். கத்மயம் உண்டாவது ஹல்லேலூயா. எல்லாரும் கரண்ட் வைத்து சொல்லுவோமா, நான் ஆலயத்துக்கு வரும்பொழுது நான் மனப்பூர்வமாய் வரணும். ஹல்லேலூயா. மனப்பூர்வம் நமக்கு. நான் ஆலயத்துக்கு போகணும், கர்த்தரை துதிக்கணும், நாமத்தை மகிமைப்படுத்தணும், கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்கணும். அப்போது இந்த மனப்பூர்வம் தேவனுடைய சுதந்திரத்தை, தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். கத்மயம் உண்டாவதா ஹல்லேலூயா. ஒரு வசனம் உண்டு, சங்கீதம் 122:1 வாசிப்போம். சங்கீதம் 122:1. சீக்கிரம் வாசிங்க. சங்கீதம் 122:1. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது இல்லையா. எனக்கு எப்படி இருந்தது? ஆமாம், வேதனையாக இருந்தது. அப்படி இல்லை இல்லை. ஆமாம், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் என்று அவர்கள் எனக்கு சொன்ன போது நான் எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியாக இருந்தேன். அவ்வளோ சந்தோஷம் இல்லையா. கல்யாண வீட்டுக்கு போனோம்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம். நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஒரு ஃபங்க்ஷன் வீடு, ஒரு சந்தோஷமாக போகிறேன் இல்லையா. போகணும், சந்தோஷமாக தான் போகணும் இல்லையா. கத்மயம் உண்டாவதா ஹல்லேலூயா. ஆனால் அதை விட இது ஆண்டவராக இயேசுவினுடைய கல்யாண நாள் இன்னைக்கு இல்லையா. கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு நாள். அப்போது அவருடைய ஆலயத்துக்கு நாம் எப்படி வரணுமா? ஆமாம், சந்தோஷமாக மனப்பூர்வமாய் வரணும் இல்லையா. எருசலேமுக்கு சொல்ல, எருசலேமுக்கு
மனப்பூர்வமாய் வர்றவனை மட்டும் கூட்டிகிட்டு போ. மனப்பூர்வமாய் வர்றவங்க வரட்டும் இல்லையா? கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கோயம்புத்தூர் ஐபிஎஸ் சேவையில் என் பையன் ஒரு நாள் மட்டும் அங்கே இருந்தால், முன்னால் அவங்க ஞாபகம் இருக்கல செல்ல, ஆலயத்துக்கு வருவாங்களாம், காரில் தான் வந்துகிட்டே இருப்பாங்க. டைமுக்கு வரல அப்படின்னா கேட்டை பூட்டிடுவாங்க. காரு அப்படியே நிற்குமா, நீங்கள் ஓரமாக விடுங்க, அடுத்த செக்ஷன் அடுத்த வாங்க, வரமானுங்க வரணும். அவன் சொன்னான் சொல்லி 5-6 ஒரு இப்போ 7-8 வருஷம் இருக்கும், 10 வருஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அவன் கிருபை நிலையத்தில் இருக்கும்போது அப்போ அந்த அவங்க பொறிச்சல் கூட கோயம்புத்தூரில் மீட்டிங்கில் அவர் கூட போயிருந்தான். அவன் சொன்னான், எப்போ காரில் தான் வராங்க, கேட்டை பூட்டிட்டு போங்க, அடுத்த சர்வீஸுக்கு வாங்க, வழி விடுங்க, அந்த பக்கம் ஓரமணில கேட்டை பூட்டியிருந்தாங்கப்பா, நம்மளால் என்ன செய்வோம் அப்படின்னா உடனே சோத்திரம் பிரைஸ்லாம் ஹல்லேலூயா. கத்மயம் உண்டு. ஹல்லேலூயா. எவ்வளோ கரெக்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். டைம் ஆயிட்டு அப்படின்னா அப்போ கார் வச்சுருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கணும் இல்லையா? நீ யாராக இருந்தாலும் சரி ஓரமாக போய் நிப்பாட்டு, அடுத்த ஆராதனைக்கு வா இல்லையா, அவனை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு. அந்த அளவுக்கு அந்த ஆராதனை அப்படி வச்சுருக்காங்க ஐபிஎஸ் சபையில் கோயம்புத்தூரில். யோபு ஞானபசையா சபை. கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. அப்போது எவ்வளவு ஒரு ஒழுங்கு வச்சுருக்காங்கப்பா. இப்போ நமக்கு இயற்கையாக நமக்கு வேலை நிமித்தம் சில நேரங்கள் நமக்கு தாமதமாகுது, அதனாலலாம் குறை சொல்லலை, நமக்கு வேலையினால் நமக்கு தாமதமாகுது. ஆனால் முடிந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் முன்னக்கூட்டியே நம்ம என்ன செய்யலாம், நம்ம கலந்துக்கணும். கத்மயம் உண்டு. ஹல்லேலூயா. இப்போ திருமணத்துக்கு அன்றைக்கி போகணும், திருமணத்துக்கு ஆளை போல் போகணும் அப்படின்னா நான் 6-7 மணிக்கு தான் கிளம்பி போவேன். சாப்பாட்டுக்கு போனால் போதும் இல்லையா? ஆனால் நான் தான் பிரசங்கம் பண்ணோம். நாங்கள் 4 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு தூங்கவே இல்லை. 3 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி அது வரைக்கும் ஜோம் பண்ணி பிரசங்கம் ரெடி பண்ணோம். ஏன்னா அந்த இன்னொரு சபையில் பேசணும், அவங்க கேட்கணும், பெரிய சபை, அவங்கெல்லாம் ஆட்கள் கொஞ்சம் விவரமானவங்க. நார்வேலில் சத்தியம் அழகாக ஆழமாக பேசுவாங்க, ரொம்ப ஆழமாக போவாங்க, ரொம்ப ஈஸியாலாம் பேசக்கூடாதாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி செய்தி ரெடி பண்ணணும், 1/2 மணி நேரம் பேசணும். நைட்டு ரொம்ப ஜோம் பண்ணி செய்தி ரெடி பண்ணி கொண்டு போய் 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் பேசினேன். கர்த்தர் ஆசீர்வதித்தார். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போது எவ்வளவு முன்னக்கூட்டியே ரெடியாகி போக வேண்டிய பாருங்கள். தூக்கம் இல்லாமல் ஆமாம் 3 மணிக்குள்ள ரெடியாகி 4 மணிக்குள்ள குளித்து 5 மணி பஸ்ஸை பிடிக்க வேண்டியது. கத்மயம் உண்டு. ஹல்லேலூயா. இப்போ இதே கல்யாணத்துக்குன்னு போகிறேன் அப்படின்னா, என் மச்சின பிள்ளை கல்யாணத்துக்கு போன லேட்டாக தான் போனேன், அந்த டைமுக்கு தான் போனேன், 6:30 மணிக்கு, ரொம்ப சாதனாக போனேன். ஆனால் ஒரு காரியத்தை நம்ம செய்யணும் அப்படின்னா எவ்வளோ முன்னக்கூட்டி நம்ம என்ன செய்யறோம், ஆயத்தப்பட்டு போகிறோம். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகவே அப்போ எருசலேமுக்கு ஆலயத்துக்கு போகக்கூடியவங்க எப்படி போகணுமா, உற்சாகமாய் போகணும், மனப்பூர்வமாய் போகணும், சந்தோஷமாய் போகணும். சர்ச்சைக்கு போகணும்னு சொன்ன உடனே என் மனசில் அவ்வளவு சந்தோஷம். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. சர்ச்சுக்கு போகணுமா, நாளைக்கு கொஞ்சம் நேரம் தூங்கணுமா அப்படின்னு கத்மயம் உண்டா. ஹல்லேலூயா. நாளைக்கு சர்ச்சுக்கு போகணுமோ, நான் கொஞ்சம் தூங்கட்டுமோ அப்படின்னா வாழ்க்கையே தூங்கிடும். கத்மயம் உண்டாவது. ஹல்லேலூயா. என்ன ஒரு தாளம், சர்ச்சுக்கு போகணுமா அப்படின்னு. கர்த்தரை ஆசீர்வதிக்கணும். கத்மயம் உண்டு. ஹல்லேலூயா. கர்த்தரை மகிமைப்படுத்த ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரோ ஒருத்தருடைய ஜெபத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கலாம், அது என்னைக்கும் ஈடுபடாது. கத்மயம் உண்டு. ஹல்லேலூயா. யாரோ உங்களுக்கு பண்ண ஜெபத்தில் நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கலாம், அது என்னைக்கும் உங்களுக்கு ஈடுபடாது. கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபம் பண்ண கர்த்தருக்கு எங்களுக்கு தான் தெரியும். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், எல்லாமே நமக்கு அனுகூலமாக இருக்குன்னு கணக்கு போடவே கூடாது. அது என்னைக்கு இருந்தாலும் அது பிரச்சனையை உண்டு பண்ணும். கத்மயம் உண்டாவதா. ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிப்பது மனப்பூர்வமான ஆராதனை. ஆலயத்துக்கு வருவதற்கு உற்சாகம். விலையினம் தடைப்படுது, நான் இல்லைன்னு சொல்லலை, சில வேலைகள் நிமித்தம் இருக்குது, தடைப்படுது, அதெல்லாம் ஒன்று சொல்ல கர்த்தருக்கு தெரியும். கத்மயம் உண்டு. ஆனால் நான் அலட்சியம் பண்ணுவேன். ஆராதனை ஒரு அலட்சிய போக்கு, ஒரு நிருசாரமான எண்ணங்கள். ரொம்ப பாடுது, அவர் கிடக்கார் அடுத்தாரும்பா, அப்படிலாம் கிடையவே கிடையாது.
ஆலயம் என்று சொன்னால் எருசலேமுக்கு வரக்கூடிய உற்சாகமாய் வரக்கூடியவங்க வரட்டும். எவ்வளவு ஆண்டு ஒரு கணக்கு வச்சுக்காரு பாருங்க. தாய் சொல்லலாம், ஆலயத்துக்கு போவோன்னு சொன்ன உடனே மகிழ்ச்சியாக இருந்தோம். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன் சங்கீதத்தில். அப்படிவா, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். அல்லேலூயா. எல்லாருக்கும் சொல்லி அல்லேலூயா. எனக்கு அவர்கள் சொல்லும் பொழுது, எனக்கு அவங்க சொன்ன உடனே எனக்கு சந்தோஷம். லட்சம் தருவேன்னு சொல்லலை, ஆலயத்துக்கு போனோன்னு சொன்ன உடனே எனக்கு பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷம் வாழ்க்கையில் ஒரு நிறைவாக இருக்கும். கர்த்தமயம் உண்டாவது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக 6ஆவதாக எபேசியர் 6ஆம் அதிகாரம். கடைசி சீக்கிரமாசிங்க, நான் முடிச்சிடுறேன். எபேசியர் 6ஆம் அதிகாரம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் அந்த 6 வசனம் 8 வசனம் வாசிப்போம். 6, 8. மனுஷருக்கு பிரியமாக இருக்க பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கர்த்தருடைய 6 தானோ எபேசியர் வாசிங்க. மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள். அது 8 வாசிப்போம். 8 மனுஷருக்கென்று ஊழியம் செய்யாமல் கர்த்தருக்கென்று நல் மனதோடு ஊழியம். எனக்கு சேர்த்து இல்லையா? எனக்கு சேர்த்து. இந்த ஊழியத்தை எப்படி செய்யணுமா? கர்த்தருக்காக செய்யணும், நல் மனசோடு செய்யணும், மனப்பூர்வமாக செய்யணும், உற்சாகமாக செய்யணும். கர்த்தமயம் உண்டாவது. அல்லேலூயா. கடமைக்கான ஊழியம் அல்ல, வயிற்றுக்காக ஊழியம் அல்ல, பெருமைக்காக ஊழியம் அல்ல. நான் கர்த்தருக்காக மனப்பூர்வமாய் நல் மனசோடு, மனுஷருக்கென்று செய்யாம கர்த்தர் பிரியப்படும்படியாக செய்யணும். யார் செய்தால் அதுதான். இந்த ஊழியத்தை யார் செய்தால் கர்த்தருக்காக செய்யணும். அவங்க பார்வைக்காக நான் செய்யக்கூடாது. எந்த ஊழியம் செய்தாலும் கர்த்தருடைய பார்வைக்கு செய்யணும், மனுஷருடைய பார்வைக்கு அல்ல. மனுஷரை பிரியப்படுத்தக்கூடிய ஊழியம் அல்ல, தெய்வமாய் ஆண்டவராய் இயேசுவை பிரியப்படுத்தும்படியான ஊழியத்தை நம்ம கர்த்தருக்காக நம்ம செய்யணும். நல் மனதோடு செய்யணும், மனப்பூர்வமாய் செய்யணும். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்போ எதை செய்தாலும் கர்த்தர் நாமத்தின் மகிமைக்காக மனப்பூர்வமாய் செய்கிறதுனால அவருடைய சுதந்திரத்தில் உள்ள ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்யலாம்? நம்ம சுதந்திரத்து நம்ம கூட சொல்லலாம். ஜெபம் எல்லாரும். நல்ல ஆண்டவர், எல்லாரும் அப்படி எழுதி நிற்போம். நமக்கு டைம் ஆயிட்டு. சோத்திரம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள். அவருடைய சுதந்திரத்தை நீங்கள் பெறுவீர்கள். அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற நன்மையை, அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நாம் எதை செய்தாலும் கர்த்தருக்காக செய்வது, மனப்பூர்வமாய் செய்வதை ஆண்டவர் அறிவார். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? நல்ல ஆண்டவரே, நம்ம எதை செஞ்சாலும் கர்த்தருக்காக செய்யணும். நம்ம எதை செஞ்சாலும் சரி, ஜெபம் பண்ணாலும் சரி, நன்மை செஞ்சாலும் சரி, ஆராதித்தாலும் சரி, கர்த்தருக்கென்று கொடுக்கிற காரியமாக இருந்தாலும் சரி, ஊழியம் செய்தாலும் சரி, நம்ம எதை செய்தாலும் நம்ம என்ன செய்யணுமா? மனப்பூர்வமாய் செய்யணும், கர்த்தருக்காக செய்யணும். கர்த்தருக்காக மனப்பூர்வமாய் செய்வதனால அவருடைய சுதந்திரத்தினுடைய பலனை, அவருடைய சுதந்திரத்தினுடைய ஆசீர்வாதத்தை, இந்த சுதந்திரம் என்று சொல்லும் பொழுது தேவன் ஏற்கனவே உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற ஆசீர்வாதம், இதை நமக்கு தருவாராக. ரீமாலாபா சங்கர நீமாலாபா எல்லாம் ஜோமுனமா ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்காய் செய்யுங்க, கர்த்தர் நாமத்தின் மகிமைக்காக செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். மனப்பூர்வமாய் செய்யணும். நன்மை செய்தால் மனப்பூர்வமாய் செய்யுங்க.
நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருந்தால் நம்ம ஏற்ற காலத்தில் அறுவடை செய்வோம். சோர்ந்து போகிற மாதிரி சூழ்நிலை உருவாகலாம், ஆனால் நாம் தளர்ந்து போகாதபடி நம்ம நன்மை செய்யணும். அல்லேலூயா. கர்த்தர் அதற்கேற்ற பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நம்ம ஆலயத்துக்கு மனப்பூர்வமாய் வரணும், சந்தோஷமாய் வரணும். அல்லேலூயா. நான் ஆலயத்துக்கு போகணும்னு சொன்னோன்னு என் மனசுல சந்தோஷமா இருந்தேன், மகிழ்ச்சியா இருந்தேன். ஆலயத்தில் வரும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆலயத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்டு, தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டு. அவரோடு ஐக்கியப்படுகிற ஒரு இடம் தேவனுடைய ஆலயம். அல்லேலூயா. துதிக்கிறோம் ஆண்டவரே. நம்ம அவரோடு கூட ஐக்கியப்பட கடந்து வருகிறோம். கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ண கடந்து வருகிறோம். தேவன் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்திருக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாம் ஜெபமுடமா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். ஆவியான தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாம் தேவரும் என்னை. பாசம் என் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாம் தேவரும் என்னை. என்னை மறவா சொன்னாதா உந்தயவா என்னை நடத்துவோம். என்னை மறவா சொன்னாதா உந்தயவா என்னை நடத்துவோம். ஆயுதன் செய்தியை மறந்து விட்டாலோ மறவின் உண்மை என்கிறதாலே சோத்திரம். ஆயுதன் செய்தியை மறந்து விட்டாலோ மறவின் உண்மை என்கிறதாலே சோத்திரம். பரிந்திருந்தோம் உம் உள்ளங்கையில் வல்லவா என்ற புகலிடமே. வரைந்திருந்தோம் உம் உள்ளங்கையில் புகலிடமே. என்னை மறவா சொன்னாதா வந்ததயவா என்னை நடத்துவோம். என்னை மறவா சொன்னாதா வந்ததயவா. தாய் தன் பாலகனை மறந்தால் நான் உன்னை மறைப்பேனோ? கர்த்தர் மறக்காதவர். நீங்கள் இன்னைக்கு நின்று கொண்டு தேவனுடைய ரட்சிப்பை பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணவா. அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை, நீங்க இன்னைக்கு நின்று கொண்டு கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணவா. நீங்க சும்மா இருப்பீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க சைலண்ட் ஆகுங்க. நீங்க சைலண்ட் ஆகிட்டீங்கன்னா கர்த்தர் வேலை செய்வார். நீங்க சும்மா இருப்பீர்கள், நீங்க சும்மா இருப்பீர்கள். நீங்கள் இன்னைக்கு நின்று கொண்டு கர்த்தர் செய்யும் ரட்சிப்பை பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவா. கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறார். இன்றைக்கு தேவன் செய்ய ரட்சிப்பை பாருங்க. கர்த்தர் செய்ய போகிற காரியத்தை இன்னைக்கு பாருங்க. ரீமாலாபா சங்கர நீ காமலாபா. நீங்கள் போராட வேண்டாம், நீங்கள் போராட வேண்டாம். நீங்கள் சைலண்ட் ஆகிருங்க, அமைதியாகிருங்க. கர்த்தர் உங்களுக்கு வேலை செய்வார். கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவார். நாம் போராட அவர் வேலை செய்ய மாட்டார். நீங்கள் சைலண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுக்குன்னு வேலை செய்வார். யுத்தம் கர்த்தருடையது. பார்த்து சொல்லும் பொழுது அல்லேலூயா, நீங்கள் அமைதியாக இருங்க, பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அந்த கூட்டத்தை பார்த்து பயப்படாதீங்க. 3 விதமான கூட்டம் இருக்கு இல்லையா, பார்த்து பயப்படாதீங்க. அதை நான் பார்த்துக்கிடுவேன். நான் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணுவேன். யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. தேவன் நல்ல ஒரு இளைப்பாறுதலை கர்த்தர் கொடுத்தார். அவங்க ஒன்றும் பண்ணலை, சைலண்டாக கர்த்தருக்கு முன்னால் நின்றுட்டே இருந்தாங்க.
கர்த்தரை ஆராதிச்சாங்க, அவ்வளோதான். கர்த்தர் அவங்களுக்காக வேலை செஞ்சார். ஓ ரீபாலாபா சங்கரபா. 3 விதமான கூட்டம், 3 பேர் ஒரு மனப்பட்டு அவனை எதிர்த்தாங்க. அந்த 3 பேரும் சிதறடிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா. தேவன் சிதற பண்ணுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் சேர்ந்த கூட்டம் கூடி வந்தாலோ கர்த்தர் இன்னைக்கு கிரியை செய்வார் இயேசுவின் நாமத்தில். ரீமாலாபா சங்கர நீமாலாத கபாலாபாலா. ஒருத்தர் வந்தால் சமாளிக்கலாம், 3 பேர் வராங்களே. 3 பேர் ஒருமனப்பட்டு யோசபாத்துக்கும் ஜனங்களுக்கு விரோதமாய் வந்தாங்க. 3 பேர் ஒருமனப்பட்டு உங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கலாம். 3 பேர் நான் பெரிய கூட்டம், திரளான கூட்டத்துக்கு முன்னால் நான் என்ன செய்வேன்னு சொன்னான் யோசபாத்து. எத்தனை பெரிய கூட்டமாக இருந்தாலும், எத்தனை பேர் சேர்ந்து வந்தாலும் யுத்தம் என்னுடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் யுத்தம் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அன்னைக்கு எத்தனை பேர், அநேகர் சேர்ந்து உங்களோடு யுத்தம் பண்ணலாம், அநேகர் சேர்ந்து உங்களை எதிர்த்து நிற்கலாம், உங்களுக்கு விரதமாக செயல்படலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு அதை சதற பண்ணுவார். இன்னைக்கு அதை சதறடிப்பார் இயேசுவின் நாமத்தில். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவாமா. நாம போராடுறதுனால கர்த்தர் வேலை செய்ய முடியாமல் போயிடும். கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்துருங்க, கர்த்தருடைய கிரியைகளுக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தரை மட்டும் பாருங்க. யோசபாத்து கர்த்தரை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தான். இஸ்ரவேல் ஜனங்க கர்த்தரை பார்த்தாங்க. ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, அவங்களுக்கு முன்னால் ஒரு புதிய வழியை கர்த்தர் வச்சிருந்தாங்க. அதில் ஒரு அறியாத ஒரு வழி, இதுவரைக்கும் யாரும் கடந்து வராத ஒரு வழியை கர்த்தர் வைத்திருந்தார். அவங்களுக்கு பின்னால் வந்த சத்துருக்கிற தேவன் நிர்மூலமாக்கினான். அல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடையது. அவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார், அவர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார், அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். எவ்வளோ பெரிய பலசாலிகள் கடந்து வந்தாலும் கர்த்தர் அவர்களோடு கூட யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள். கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு இலை பார்தலை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக. துதிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் சமாதான சந்தோஷம் உண்டாகட்டும். குடும்பத்தினுடைய ஐக்கியத்துக்காக நீங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிங்க. குடும்பம் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். குடும்பம் கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். எல்லா வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். எல்லா வியாதிகள் விலகினங்கள் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாக்கப்பட்டதாக இயேசுவின் நாமத்தினால எல்லா சத்துரு கிரைகள் அழிக்கப்பட்டதாக நம்முடைய கரம் வைக்கப்படட்டும். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகள் மேல் நம்முடைய கரம் வைக்கப்படுவதாக, நம்முடைய தழும்புள்ள கரம் வைக்கப்படுவதாக. தொட்டு சுகப்படுத்துவீராக. சரீரத்தில் இன்னைக்கு பெரிய மாற்றம் வருவதாக. உங்களுடைய தழும்புள்ள கரம் தொட்டு சுகப்படுத்துவதாக. சரீரத்தில் நல்ல ஒரு விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தினால் நல்ல பலன் உண்டாகட்டும். ஆண்டவர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் எதை செய்தாலும் உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காய் மனப்பூர்வமாய் செய்ய கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். பேசுவதும் கேட்பது மாத்திரமல்ல, அதன்படியே நடக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணும். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தடைப்பட்ட பிள்ளைகள் ஆசீர்வதிங்க. மாலை ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு எல்லாரையும் ஆசீர்வதிங்க. குடும்பங்கள் ஆசீர்வதிங்க. எல்லாருடைய குடும்பத்தில் நன்மையும் கிருபையும் தொடர்வதாக நீங்க வழி நடத்தும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதித்து நடத்துங்க. எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும், எதிர்பார்ப்புகள் நடக்கட்டும். பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தில். குடும்பத்திலே சமாதானம் உண்டாகட்டும், ஐக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. கணவன் மனைவி பிள்ளைகள் ஒரு ஐக்கியம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஐக்கியத்தை ஸ்திரப்படுத்துங்க. குடும்பம் கட்டப்படட்டும். நீங்க மகிமைப்படுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தோட அன்னியோட ஐக்கியம் நம் மனிதரோடு கூட என்ன எப்பொழுது இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். அப்படி ஸ்தோத்திரம்.